ஹாய் குட்டீஸுங்களா, உங்களுக்காக பாட்டிம்மா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குட்டி சமையல் பண்ண போகிறோம், மண்பானை சமையல். அந்த பாருங்கள், உண்டியலில் காசு சேர்க்கணும். என்ன டெய்லி அம்மா கிட்ட நெல்லிக்காய், வெண்டைக்காய், கேரட்டு, பேரிச்சம்பழம், வெள்ளைப்பூடு பாலில் வேக வச்சு அம்மாவை தர சொல்லி சாப்பிடணும். நீங்களாம் நல்ல சத்தான காய்கறிகளை சாப்பிடணும். பாட்டி உங்களுக்கு குட்டி குட்டி சமையல் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், முறத்துனால ஒரு இலை அறுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பாடு செய்ய போகலாமா? பூனையை பாருங்கள், எங்கள் வீட்டு பூனை, குட்டி பூனையை, அதுக்கு சாப்பாடு அது சாப்பிட்ற அழகை பாருங்கள். உங்கள் வீட்லேயும் பூனை, நாயெல்லாம் நீங்கள் வளர்க்கணும். அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இன்றைக்கி உங்களுக்கு பாவக்காய் வறுவல் செய்ய போகிறேன், தயிர் சாதம் செய்ய போகிறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும். ஓகேவா? பாருங்கள், பாவக்காயை ஸ்லைஸ் பண்ணியாச்சா? இப்போ அதுக்கு என்ன தேவையான பொருள் போடணும் தெரியுமா? ஒன்றுமே இல்லை குட்டீஸுங்களா. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? குட்டி பானையில் கொஞ்சமாக அரிசி போட்டு கட்டி தங்கங்களுக்கு சாப்பாடு செய்ய போகிறேன் பாட்டி. அரிசியை புடைச்சிருவோம். பார்த்தீங்களா? புடைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். பாப்பா பாருங்கள், பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்க. பாருங்கள், அண்ணா சாப்பிட்றாங்க. அண்ணா சாப்பிட்டுட்டு நிறையா சாப்பிட்றாரு. இப்போ பானையில் அரிசியை போடுவோமா? குட்டி பானையில் கொஞ்சோண்டு உப்பும் போடுவோம். எல்லா குட்டி குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலையே இருக்கீங்க. அப்பா அம்மா வெளியே போகும்போது நானும் வரேன்னு சொல்லி அழாமல் வீட்டிலையே விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். பாய் பாய் சொல்லணும் அப்பாவுக்கு. ஓகேவா? சாதத்தை கிண்டி விடுவோம். நம்ம பூனை தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு சூப்பராக தூங்குறாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பொம்மையெல்லாம். நம்ம மங்கி வயலின் வாசிக்குது பார்த்தீங்களா? சாதம் வெந்துருச்சான்னு பார்ப்போமா? சூப்பராக வெந்துருச்சு. இனி சாதத்தை வடிகட்டிடுவோமா? வடிகட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாதம் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டு பாவக்காய் வறுக்கலாம். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வடை சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ஸ்லைஸ் பண்ண பாவக்காயை எண்ணெயில் எடுத்து போடுவோம். பாருங்கள், கசக்கவே கசக்காத குட்டீஸுங்களா. நீங்களும் பாவக்காய் சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா பாவக்காயும் போட்டு வறுத்துருவோம். நல்லா பெரட்டி விட்டு எடுத்துருவோம். நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க கெட்ட பூச்சியெல்லாம் சாகும். ஓகேவா? சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். தயிர் ஊற்றிக்குவோம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? தயிர் சாதமும் பாவக்காயும். சாப்பிட்டு பார்த்துருவோமா? வாவ்,
சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அண்ணா அக்கா பாப்பா எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் வரிசையாக உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு தயிர் சாதம்னா சொல்லவா வேணும். பாருங்கள், அண்ணாவெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி இலையை போட்டு குட்டி பசங்கள்லாம் சாப்பிட போகிறாங்க. தயிரை ஊற்றுவோமா? தயிர் ஊற்றுங்க. நீங்களும் அது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும் தானே? அதனால தான் பாட்டி உங்களுக்கு தயிர் சாதம் செஞ்சேன் இன்னைக்கு. பாருங்கள், பாவக்காய் எல்லாருக்கும் வச்சுருவோம். நம்ம பொம்மி அக்காவுக்கு பாவக்காய் உரைக்கி தான். பாருங்கள், தண்ணி குடிக்க போயிட்டாங்க. அண்ணா நல்லா சாப்பிட்றாரு அப்புக்கு அப்புக்குன்னு. பாருங்க சாப்பாடு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. தயிர் வேற கையில் வாங்கி குடிக்கணுமா எல்லாரும். பாருங்க, அதில் ஊற்றுறது பத்தாதான், கையிலையும் ஊற்றணுமா.